பீட்டர் அவர்கள்ட்டே தொடங்குறேன். இந்த தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறதா? இந்தியா கூட்டணி எந்த அடிப்படையில் ஒரு வேட்பாளரை களமிறக்குறீங்க? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தெரிந்தே களம் அப்படிங்கிறத ஒரு போட்டிக்களமாக மாற்றுவதனுடைய அரசியல் அல்லது பின்னணி என்ன? அதாவது கார்த்திகை செல்வன், சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றுல ஒரு முதல் முறை ஒரு சபாநாயகருக்காக தேர்தல் நடத்தப்படுவது இதுதான் முதல் முறை. பல்வேறு நேரங்களிலே பல்வேறு ஆட்சிகள் வந்திருக்கின்றன. சிறுபான்மை அரசுகள் அமைந்த காலங்களும் உண்டு, மிக பெரும்பான்மையாக ஆட்சி அமைந்த காலங்களும் உண்டு. ஆனால் எந்த காலச்சூழலிலும் சபாநாயகருக்குரிய தேர்வு மட்டும் ஒரு கான்சென்சஸ், எதிர்கட்சிகள் ஆளும் கட்சி இரண்டு பேரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு ஒரு வேட்பாளரை நிறுத்துவது அல்லது ஆளும் கட்சி நிறுத்துகின்ற வேட்பாளரை அப்படியே ஏற்றுக்கொள்வது, அதற்கான ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தையை ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளோடு நடத்துவது என்ற வகையில்தான் இந்திய ஜனநாயகத்தினுடைய வரலாறு இதுவரை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் முறையாக இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே ஒரு முதல் சபாநாயகர் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு இந்திய பாராளுமன்றத்தினுடைய வரலாறு தள்ளப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமான கோணம் என்னவென்று சொன்னால், ஒரு ஜனநாயகம் என்பது பாராளுமன்ற அவை என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், the government is yours, the house is ours என்று எதிர்கட்சிகள் சொல்வார்கள். இந்த அரசாங்கம் உங்களது, இந்த அவை நம்மது என்று சொல்வார்கள். அதை போன்ற ஒரு உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர்கள் ஒரு பெருந்தன்மையோடு இந்த பாராளுமன்றத்தினுடைய துவக்கத்தை அணுகியிருப்பார்கள் என்று சொன்னால், இதை போன்ற ஒரு கன்ஃபரண்டேஷன், இதை போன்ற ஒரு போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்காது. அதாவது அரசியல்ல இன்னைக்கு நம்முடைய பிரதமர் கான்சென்சஸை பற்றி பேசுகிறார். கான்சென்சஸ் என்று சொல்லுகின்ற அந்த கருத்துரிமைப்பு என்கிற வார்த்தைக்கு அவர் இதுவரைக்கும் எந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்? வாட் இஸ் த பாசிட்டிவ் ஸ்டெப் he has taken towards the opposition? கான்சென்சஸ் வேண்டும் என்று கேட்கிற பிரதமர் அவர்கள் பேசினதா ராகுல் காந்தியை குறிப்பிட்டார். ராஜ்நாத் சிங் எதிர்கட்சிகளோடு பேசுகிறார், ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்குவதற்கான முயற்சி நடந்திருக்கிறதுங்கிறத எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணியும் ஒத்துக்கத்தானே செய்து. அது பேச்சுவார்த்தைனா எப்படி கார்த்திகை செல்வன்? அமெரிக்கன் வே ஆஃப் பேச்சுவார்த்தை பார்கெனா. யூ பிரிங் யுவர் திங் டு யுவர் டேபிள், ஐ வில் பிரிங் மைன் டு அவர் டேபிள், ஐ வில் டேக் மைன், பட் we will share yours into 50-50. அதுதான் இந்த பார்கெயின். அவர்கள் விட்டு பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன தருகிறார்கள், நாங்கள் என்ன பெற்றுக் கொள்கிறோம். அது இப்ப நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை, நிபந்தனையற்ற சரண்டர் எதிர்பார்க்கிறாரா? நாங்க சொல்லிட்டோம், நாங்க நிக்க போறோம், நீங்க ஆதரவு கொடுங்க, உடனே நாங்க ஆதரவு கொடுத்துறோமா? பதிலுக்கு எதிர்கட்சிகள் என்ன வைக்கிறார்கள்? ஏன் ராஜ்நாத் சிங் திரும்ப பேசவில்லை? ராஜ்நாத் சிங் ஒரு மரியாதைக்காக வேண்டியாவது நான் பேசினேன், அது சரியா வரல, நான் இல்ல இத நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த துணை சபாநாயகர் பதவி இல்லாமலேயே கடந்த காலத்தில் பாராளுமன்றத்தை நடத்திய வரலாறு மோடிக்கும் பாஜகவுக்கும் மட்டும்தான் உண்டு. சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலே இதுவரை எந்த பாராளுமன்ற அவையிலும் துணை சபாநாயகர் என்கிற பொறுப்பு இல்லாமல் இருந்ததில்லை. இப்ப அதுதான் நமக்கு சந்தேகம் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இட் cannot be clubbed together. இதை ஒன்றா சேர்த்து பேச முடியாது, இன்னைக்கு எலெக்ஷன் முடியட்டும், அது வரும்போது பார்க்கலாம். அது வராமல் இருந்து விட்டால், துணை சபாநாயகர் இந்த தேர்தலே வராமல் இருந்து விட்டால், அப்பொழுது எதிர்கட்சியுடைய நிலைமை என்ன? ஏமாந்த சோழகிரியா? ஆகவே இன்றைக்கு நீங்க 2-3 மெசேஜை சேர்த்து பார்க்கணும். இன்னைக்கு நவீன் பட்நாயக் சொல்லி இருக்கிறாரு, நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவோம். இன்னைக்கு மாநிலங்களவையில அவர்கள் நினைக்கின்றதை போல ஒரு ஸ்மூத் ரன் இருக்காது. நீங்க மோடி அவர்கள் இன்னும் 303 நிற்க கூடாது, அவர் இப்போது 260 தான். இன்னைக்கு இந்த இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு இருக்கின்ற ஏறக்குறைய 240 இப்போ பிஜேபிக்கு இருக்கிறது 240 தான் சொல்றேன். எஸ், ஓகே. 303 இருந்த மனநிலையே இப்பொழுது மோடிக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இதுல முக்கியமான கோணம் என்னன்னா, ஒரு பெரிய சூட்சுமத்தை நீங்க பார்க்கணும். முதல்ல புரந்தரேஸ்வரி பேரை அவங்க ஃப்ளோட் பண்ணாங்க. ஏன் புரந்தரேஸ்வரி பேரை ஃப்ளோட் பண்ணாங்கன்னா, சந்திரபாபு நாயுடை பயம் காட்டுவதற்கு. அதாவது நாங்க நீங்க ஆதரவு கொடுக்கலன்னா நாங்க புரந்தரேஸ்வரியை நிப்பாட்டுவோம். அது குடும்ப பாலிடிக்ஸ், அந்த சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு ஆதரவு தருவதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, புரந்தரேஸ்வரியை நிப்பாட்டாதீங்க, நான் ஆதரவு தர்றேன்னு சொல்றாரு. சிவசேனா கட்சியை கூப்பிட்டு
அவர் வந்து ஷிண்டேய கூப்பிட்டு இன்னைக்கு என்ன பேசுறாருன்னா, ஏக்நாத் ஷிண்டேய இன்றைக்கு வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்காக வேண்டிய பேச்சுவார்த்தையை இன்னைக்கு அமித்ஷா நடத்துகிறாராம். யார் ஒத்துக்கொள்வார்கள்? அவங்க ஏற்கனவே வந்து அவங்க கேபினெட் மந்திரி கொடுக்கலன்னு கோபத்துல இருக்கிறாங்க. அவங்க வாக்குல எதிராக போட்டு விடக்கூடாது. ஆகவே என்ன சொல்றாங்கன்னா, அவங்களை கூப்பிட்டு உனக்கு அசம்பிளியில வந்து சீட்டு வேணும்னா இன்னைக்கு வந்து சபாநாயகருக்கு வந்து நீ வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இப்பொழுது இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய இந்த முன்னெடுப்பு என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், மோடி அவர்கள் கூட்டணி கட்சிக்காரர்களிடம் முன்னால் மண்டியிட வைத்திருக்கிறது. வந்து லாஜிக்கலா இருக்க சார். ஏன்னா என்ன கேள்வி இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு ஹார்ட் பார்கெனர்ஸ்னு 2 பேரை சொன்னீங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அதே போல திரு சந்திரபாபு நாயுடு 2 பேருமே ஹார்ட் பார்கெனர்ஸ் அப்படின்னீங்க. சபாநாயகர் பதவியை நிச்சயமா அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து பிஜேபி இப்ப அவங்களுக்கு பெரிய போர்ட்போலியோவும் கொடுக்கல அல்லது சபாநாயகர் பொறுப்பையும் கொடுக்கலன்னா பழையபடி தங்களோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அது வந்து இனிஷியலா வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, புரந்தரேஸ்வரிக்கு வந்து ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுக்கறத சந்திரபாபு நாயுடு விரும்பவில்லை. அவங்களுக்கு வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுக்கறதையும் சந்திரபாபு நாயுடு விரும்பவில்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு பேரலல் பவர் சென்டராக அந்த ஊர்ல வர்றது என்டிஆருடைய லீகசி. ஏன்னா அவங்க வந்து டாட்டர், அதனால she will claim more right to legacy than சந்திரபாபு நாயுடு. ஆகவே அதை காண்பித்து இப்பொழுது சந்திரபாபு நாயுடு பயனாட்டிக் கொண்டிருக்கிறாங்க. நிதிஷ்குமாருடைய ஜேடியூவை 2ஆக பிளக்க போகிறோம் என்கிற செய்தி 3 நாள் டெல்லி பத்திரிகைகளிலே உலா வருகிறது. இந்த செய்திகள் கசிய விடப்படுகின்றன. சோ நிதிஷ்குமார் இஸ் ஆல்சோ அஃப்ரைட். நான் என்ன கேட்கிறேன், இதை போன்ற இந்த மாதிரி சூழல்ல தானே தங்களுக்கு சபாநாயகர் பொறுப்பு வேணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து கடந்த கால வரலாறுல இருந்து நீங்க இந்தியா கூட்டணி தொடர்ச்சியா அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஒரு எம்எல்ஏ இருந்த இடத்துல ஆட்சி அமைச்சாங்க, அதே போல நடக்கலாம் அப்படின்னா இப்ப 2 பேருமே குறிப்பா நிதிஷ்குமாரும் அல்லது சந்திரபாபு நாயுடு தானே அதுல உறுதியா நிக்க வேண்டியிருக்கும். நாளைக்கு நம்ம கட்சியில் அந்த மாதிரியான உடைப்புகள் வந்தா அதுல முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகரா இருக்குமேங்கிற இடத்துல இப்ப அதை விட்டு கொடுக்குறாங்களான்ற ஒரு கேள்வி வருது. இல்ல, ஆசைப்படுறது வேற, ஆசைப்படுறத கேட்பதற்கான பார்கெயின் பண்றதுக்கான சக்தி இன்னைக்கு அவங்களுக்கு இருக்குதான்னு வேற. 2 பேருக்குமே இல்லை. ஏன்னா ஷிண்டேயும் நான் முடிச்சிடறேன், நிதிஷ்குமாரும் ஷிண்டேயும் பாஜகவுடைய தயவில் தான் முதலமைச்சர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பைனான்சியல் டிசாஸ்டர் அவருடைய ஸ்டேட்ல இன்னைக்கு வந்து ஃபீஸ் பேசிங். சோ இதை போன்ற நிலைமையில இன்னைக்கு ஒரு கன்ஃபரன்டேஷன் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆல் அதர் திங்ஸ் ஆர் செட்டில்டு. இன்னும் வந்து 3 அசம்பிளி எலெக்ஷன் முடியட்டும். இந்த 3 அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சா மோடி will become more unpopular. மோடியினுடைய லீடர்ஷிப்புக்கு மிகப்பெரிய கிரைசிஸ் வரும். அந்த எப்பொழுது வந்து மோடி பலவீனமாக ஆரம்பிக்கிறாரோ மீண்டும், அப்பொழுதுதான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு will start asserting their rights. அது வந்து இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா, இன்னைக்கு இந்தியா கூட்டணி இந்த போட்டி போடுவதன் மூலமாக ஒரு செய்தியை சொல்கிறது. The opposition cannot be taken for granted. The opposition will fight every inch inside the parliament. முதல் நாள்ல இருந்தே அதை பார்க்க முடியுது. இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்க போதாங்கிற கேள்வி இருக்கு. நீங்க குறிப்பிட்டதுல ஒரு சின்ன ஃபேக்சுவலான இதை சொல்லணும்னா 1952 1976 2 இடத்துலயுமே சபாநாயகருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குது. ரேர் டைம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பல 10 ஆண்டுகளுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல எஸ் சார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல எடிட்டோரியல்ல ஃபர்ஸ்ட் டைம்னு போட்டுருக்காங்க. எஸ் 1952 செஷன்லயும் நடந்திருக்கு, 76லயும் நடந்திருக்கு. ஒரு ஃபேக்சுவல் இதுக்காக சொல்றேன். எஸ் சார் பல செய்தி ஊடகங்களையும் முதல் முறை தான் வருது. இருந்தாலும் நான் அந்த ஃபேக்ட்ஸையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்றேன். எஸ் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். திரு ஆசீர்வாதம், ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை எதிர்க்கட்சிகள் கொடுக்கணும்னு ஆளுங்கட்சி எதிர்பார்க்குதா? ஜஸ்ட் ஃபார் கிராண்டட்லாம் எடுத்துட்டு போயிட முடியாதுங்க, இந்த முறை அதுதான் செய்தி அப்படிங்கிறாரு திரு பீட்டர். வணக்கம் கார்த்திகை செல்வன். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னார் இல்லைங்களா, அதுல வந்து நான் ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து முரண்படுகிறேன். ஏன் அப்படின்னா, திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறார். இந்த தேர்தல் வந்து, அதாவது வந்து தேர்தல் தேதி வந்து 26ஆம் தேதின்றது வந்து அந்த ஸ்கெட்யூல்ல சபாநாயகருக்குரிய தேர்தல்ன்றது ஏற்கனவே குறிக்கப்பட்டது. அந்த தேர்தலை பத்தி தான் வந்து நேற்று பேச்சுவார்த்தை.
அந்த தேர்தல்ல நீங்க வந்து ஒரு காமன் கேண்டிடேட், ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி இதுவரை வந்து ஸ்பீக்கர் அப்படின்றவர் ஒரு நடுநிலைமை கொண்ட ஒரு தலைவரை வந்து நம்ம வந்து அவையோட தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறோம். அதுல வந்து ரூலிங் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டி, ஈவன் மிடில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒருத்தரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும். அதுதான் வந்து காலமாக உள்ள ஒரு நடைமுறை. எப்போதுமே அண்ணன் சொன்னது மாதிரி அது UPA 1ல இருந்தது மாதிரி UPA 2ல இருந்தது போது அது வந்து எப்பொழுதுமே ஒரு கன்சென்சஸ் தான் உருவாக்கப்படும். அதன்படி வந்து நாங்க வந்து ஒரு கேண்டிடேட்டை நாங்க ப்ரப்போஸ் பண்றோம். பேரு கூட அவங்க சொல்லல, நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது அவங்க வச்ச கண்டிஷன், அதாவது வந்து டெப்டி ஸ்பீக்கருடைய போஸ்ட் வந்து எங்களுக்கு வேணும். அதாவது தேர்தலுக்குரிய தேதி 26ன்றது வந்து சபாநாயகருக்குரிய தேர்தலை பத்தி வந்து பேசிட்டு இருக்கிறோம். டெப்டி ஸ்பீக்கர்ன்றது எப்ப வருமோ அப்ப வர வந்து அதை பத்தி பேசிக்கலாம்னா இல்ல முடியாது அப்படின்னு. இப்ப வந்து அண்ணன் கூட வந்து தேர்தலே நடக்குமா இல்லையாங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு, நாங்க எப்படிங்க ஒத்துக்கிறதுங்கறாரு. ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி. அதே வரலாறு நானும் உங்களுக்கு வந்து ஒரு சில வரலாற்று தகவல்கள் வந்து கொடுக்க வேண்டிய கடமை எனக்கும் உள்ளது.